வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூட்ஸ்ட்ராப் டுட்டோரியல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் இது ரெண்டையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஆப்ஷன் பட்டன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த செக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதை வேணாலும் செக் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து இதை எப்படி பூட்ஸ்ட்ராப்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபால்ட் செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு வந்து ஹைட் ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து லேபிளுக்குள்ளே எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபால்ட்டு செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஒரு செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கால் பண்ணுங்கள். கிளாஸை பொறுத்த வரைக்கும் செக் பாக்ஸ்னே இருக்குது. நீங்கள் அதை கால் பண்ணால் போதும். செக் பாக்ஸ்ன்னு கால் பண்ணிட்டு இந்த டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைனலாக இந்த டிவ் டேக்கை நான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள இன்புட் டைப் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து லேபிளும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இப்போ நான் லேபிளுக்குள்ள வந்து அது கொடுத்துக்கிறேன். லேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இந்த லேபிளை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து இன்புட் டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ்னு கொடுங்க. செக் பாக்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ நான் நேம் பொறுத்த வரைக்கும் செக் பாக்ஸ்னே கொடுக்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து வேல்யூ எதுவும் கொடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து நான் ஐடியை பொறுத்த வரைக்கும் நேம்னு கொடுக்குறேன். நேம்னு கொடுத்தாச்சு. ஃபைனலாக இந்த டேக் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு வந்து என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. இல்லை பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் 1 நான் டைப் பண்ணுறேன். ஆப்ஷன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து செக் பாக்ஸ் நான் டைப் பண்ணுறேன். செக் பாக்ஸ் 1 நான் டைப் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த லேபிள் டேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து செக் பாக்ஸ் 1ன்னு வரும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து செக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம வந்து செக் பாக்ஸ் 2 ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா செக் பாக்ஸ் 2 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லோட் ஆகும்போதே ஒரு சிலது செக் ஆகிருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அதிலே டிக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து செக் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு செக்குன்னு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று வந்து இன்பில்டாகவே நமக்கு வந்து செக் ஆகிருக்கும். நம்ம அதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செக்குடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபார்ம் லோட் ஆகும்போதே நமக்கு வந்து அது செக் ஆகிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரேடியோ பட்டன் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கால் பண்ணுங்கள். கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக ரேடியோனே கொடுக்கலாம். ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ரேடியோன்னு கொடுத்துட்டு இந்த டேக் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைனலாக நான் வந்து டிவ் டேக்கை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்குள்ள லேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேபிளுக்குள்ளே இருக்க நம்ம வந்து இன்புட் டைப் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் லேபிளுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்புட் டைப் யூஸ் பண்ணுறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோன்னு கொடுங்க. RADIO ரேடியோன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஐடி செட் பண்ணலாம். ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரேடியோனே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து நேம் கொடுக்கலாம். நேமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நான் ரேடியோனே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேல்யூ கொடுக்க போகிறோம். வேல்யூ ஈக்குவல் டு இதுக்கு வந்து நான் ரேடியோ 1ன்னு கொடுக்குறேன். ரேடியோ 1ன்னு கொடுத்தாச்சு. ஃபைனலாக அந்த டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து வெளியே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி நான் டைப் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரேடியோ 1ன்னு நான் டைப் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த லேபிள் டேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ரேடியோ பட்டன் சூஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம செக் பண்ணாக்கா அது வந்து செக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே காப்பி பண்ணிட்டு நம்ம கீழே பேஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து ரேடியோ 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அதாவது நம்ம இங்கே ரேடியோ 1ன்னு கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம ரேடியோ 2ன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இது வந்து நான் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபார்ம் லோட் ஆகும்போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து செக் பாக்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணும்போதே இது வந்து செக் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கும் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அதுக்கும் ஆட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா செக்குடு அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணுறேன், கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை சேவ் பண்ணிட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து செகண்ட் ரேடியோ பட்டன் மட்டும் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக அதுவாகவே செக் ஆகிடுச்சு. அதே மாதிரி செக் பாக்ஸ்லேயும் நமக்கு வந்து இன்பில்ட்டாகவே அது வந்து செக் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செக்குடு அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணோம். இது ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் லோட் ஆகும்போதே நமக்கு வந்து இது செக் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செக் பாக்ஸும் நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன் பற்றி பார்த்துருக்கோம். இந்த ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேல் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து செக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து செக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் செக் பாக்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேடியோ பட்டன் இது ரெண்டையும் பற்றி பார்த்துட்டோம். நம்ம வர கிளாஸஸில் இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். மறந்துடாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோ வேணும்னு அந்த சேனலை விசிட் பண்ணி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துக்க முடியும். Thanks for watching. Please subscribe.